ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை கிச்சன். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாசம் நிறைய பேர் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடாம இந்த மாசம் ஃபுல்லா விரதம் இருப்போம். அதுவும் இல்லாம சனிக்கிழமை படையல் போடுவோம். அப்போ வந்துட்டு நம்ம பெருமாளுக்கு வடமாலை சாத்துறதோ இல்ல ஆஞ்சநேயருக்கும் இந்த புரட்டாசி மாசம் வடமாலை சாத்துறது ரொம்ப விசேஷமான ஒரு மாசம் இது. அந்த வடமாலை வந்துட்டு எப்படி பண்ணலாம்னு இப்ப பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல கிறிஸ்பியான ஸ்பைசியான வடமாலை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போமா, வாங்க. ஸோ இந்த வடை வடை பண்ணுறதுக்கு 1 கப்பு கருப்பு உளுந்து முழு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ ஸ்பைசி கொடுக்கறதுக்கு ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகும் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த உளுந்தை வந்துட்டு ஒரு 8 ஹவர்ஸுக்கு நல்லா ஊற வச்சிடணும். எதர் ஓவர் நைட்டு இல்லைனா ஒரு 8 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சிடணும். இப்போது இந்த அரிசியை வந்துட்டு ட்ரை பேனில் போட்டு ட்ரை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இந்த அரிசி ஃப்ரை ஆகிட்டு இருக்கிற டைமில் இந்த மிளகு ஜீரகமும் 1-2 பொடி பண்ணிப்போம். இப்போ இந்த மிளகு ஜீரகத்தை 1 பாதியமாக நுணுக்கியாச்சு. இங்கே இந்த அரிசியும் நல்லா செவந்து பொரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இது வறுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இது நான் ஒரு 1/2 கப்புன்னு மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் ஒரு 3/4 கப்பு வரைக்குமே எடுத்துருக்குறேங்க. ஏன்னா அரிசிக்கு ஒன்றும் அளவு கிடையாது. இந்த அரிசியை பொடிச்சு தான் அந்த உளுந்தோடு சேர்த்து நம்ம வடை தட்ட போகிறோம். அதனால் அந்த கன்சிஸ்டன்சி சரியாக வரலன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதனால் நான் 3/4 கப்பு வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த உளுந்தும் நல்லாவே ஊறிடுச்சு. இதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிப்போம். இப்போ இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பும் சேர்த்துடுறேன். கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுக்கோங்க, வேணும்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். ஆனால் தேவைப்படும் 1/2 டீஸ்பூன். நல்லா நைஸாக வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாவு வந்துட்டு ஒரு 80 to 90% இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வடைக்கு அரைக்கிற மாதிரி அந்த திக்னஸ் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதில் வந்துட்டு இப்போது அரிசி மாவு வந்துட்டு கலக்கணும். இப்போ இந்த மாவு நான் பாதி தான் எடுத்திருக்கேன். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாகவே எடுத்து நீங்கள் சேர்த்து பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவு கொஞ்சம், அப்புறமா இந்த மிளகு ஜீரகம் நுணுக்குனது கொஞ்சம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த உளுந்து மாவை நல்லா இப்படி பெரட்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு வந்துட்டு கணக்கு கிடையாதுங்க. அரிசி மாவு வந்துட்டு உங்களுக்கு இந்த மிக்ஸ் வந்துட்டு நல்லா கெட்டியாகிற அளவுக்கு போடணும். இந்த மாதிரி ஒரு சின்ன அதில் தண்ணி வச்சு இந்த இதை இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா கையில் ஒட்டாமல் இப்படி உருட்ட வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கணும். ஸோ அரிசி மாவு நிறையா போட்டிங்கன்னா ஒன்றுமே தப்பு இல்லை. அரிசி மாவு நிறையா போட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு வரும். உளுந்து மாவு நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாஃப்டாக வரும், அவ்வளோதான். இப்போ இந்த மாவை தட்டை மாதிரி தட்டி கொஞ்சம் எண்ணெயோ இல்லைன்னா அந்த பட்டர் பேப்பரில் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி தடவிக்கோங்க. அப்புறம் தட்டை மாதிரி தட்டி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ தட்டிக்கோங்க. தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில போட வேண்டியதுதான். இது நல்லா இந்த அளவுக்கு திக்கா இருந்துச்சுன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உங்களுக்கு 2-3 டேஸ் ஆனாலும் அந்த மொறுமொறுப்பு வந்துட்டு போகாம இருக்கும். அதே மாதிரி நீங்க மெல்லிசா தட்டினீங்கனாலும் நல்லா மொறுமொறுன்னு வரும். ஸோ இப்போ இது எண்ணெயில போட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு. ஸோ இந்த வடையெல்லாம் போட்டுட்டே வந்துடலாம். பட்டர் பேப்பர்ல தட்டினீங்கன்னா நல்லா ஈஸியாவே வந்துடும். நல்லா செவந்ததும் நல்லா திருப்பி விட்டு எடுத்துடலாம். நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு இது. இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இன்னொரு முறையும் போட்டுடலாம்.
இது உங்க இஷ்டம் தாங்க. நீங்க மெல்லிசா வேணும்னா மெல்லிசா போட்டுக்கலாம், கொஞ்சம் திக்கா வேணும்னா கொஞ்சம் திக்கா போட்டுக்கலாம். இப்போ இந்த வடைய வந்துட்டு நானு உடைச்சு காமிக்கிறேன், எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க. நல்ல கிறிஸ்பியா வந்திருக்குது. ஸோ டேஸ்ட்டும் நல்ல மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். ஸோ இத மாதிரி வடமாலை வடையோ இல்ல ஆஞ்சநேயர் வடையோ இல்ல என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ இத மாதிரி ஒரு வடை வந்துட்டு நீங்க கோயில் பிரசாதமாவோ இல்லைன்னா வீட்டுல பூஜைக்கோ செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த வடை மாலையை நீங்க 2-3 நாள் வெளியில வச்சாலும் நல்ல கிறிஸ்பியா நல்லா இருக்கும். ஸோ ஏதாவது விசேஷமோ இல்ல சாமிக்கு படையலோ வடமாலை சாத்தணும்னா இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா வரும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மாதிரி வித்தியாசமான ரேரான ரெசிபிஸ் வேணும்னா சாந்திஸ் கிச்சன் யூகேவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you in next video. Until then, take care. Bye.